ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது நம்ம ரியல் டெக். நம்ம என்னடா இது வீடியோ வந்து கொஞ்சம் அடிக்கடி லேட்டாக வருதுன்னு சொல்லி இது பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம கம்பெனி வந்து பேசிக்காக வந்து சிஎன்சி ரோட்டர் மேனுஃபேக்சரிங் அண்ட் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் கம்பெனி. ஸோ அந்த ஒர்க் டைமில் தான் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் தான் நாங்கள் கொஞ்சம் வீடியோ பண்ணனால கொஞ்சம் உங்களுக்கு டிலே ஆகலாம். பட் உங்களுக்கான டீட்டெயில்ஸ் இதில் எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் கொடுத்துட்றோம். நம்ம மிஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சப்ளை எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். அது மேக்ஸிமம் உங்களில் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்காது. அதனால தான் இந்த டீட்டெயில்ஸ் சொல்கிறோம். வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து 2D வந்து எப்படி டிஎக்ஸ்எஃப் ஃபைல் இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணி பார்க்குறதுன்னு பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இது அடுத்த லாஸ்ட் வீடியோலேயே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இமேஜ்லேருந்து நம்மளால் லைன் எடுக்க முடியும்னா அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஸோ நீங்கள் அதுக்கு வந்து ஜஸ்ட் கூகுளில் போய்ட்டு இந்த மாதிரி நாங்கள் டைப் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, காட் வெக்டர் இமேஜஸ்ன்னு போட்டிங்கன்னா ஒரு இமேஜஸ் வந்து உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் இமேஜஸ் வரும். அதில் வந்து முடிஞ்ச அளவுக்கு இமேஜஸ் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி மினிமம் சைஸில் இருக்கிற மாதிரியோ இல்லை கொஞ்சம் ஓரளவுக்கு டீடைல்ஸ் இருக்கிற மாதிரியோ பார்த்து இமேஜஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கலர்டு இமேஜஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த கலர்டு இமேஜஸில் எடுத்து நீங்கள் பண்ணும்போது இதோட டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப மிஸ் ஆயிரும். அதனால தான். அதே மாதிரி இமேஜஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இமேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் சேவ் பண்ண போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு ஃபார்மேட்டில் வரும். ஏவிஐ அந்த மாதிரி ஃபார்மேட் வந்து நமக்கு ஆர்ட்கேம் சப்போர்ட் ஆகாது. இங்கே உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த எப்படின்ட்டு. இந்த பாருங்கள், ஏவிஐஎஃப்னு வருது இல்லைங்களா. முடிஞ்ச அளவுக்கு நம்ம டவுன்லோட் பண்ணுற ஃபைல் பார்த்தீங்கன்னா பிட்மேப் இல்லை ஜேபிஜே இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த ஃபைல்ஸ் தான் நமக்கு வந்து சப்போர்ட் ஆகும். இந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிட்மேப்பில் இருக்குது பார்த்தீங்களா, ஜேபிஜே இதில் இருக்குது. ஸோ இதை நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஃபைலை நம்ம எப்படி ஓப்பன் பண்ணி என்ன பண்ணுறோன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் அடுத்து. ஸோ நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைலை டைரெக்டாக டவுன்லோட் லொக்கேஷனுக்கு நான் போயிடுறேன். போயிட்டு அந்த ஃபைலை ரைட் கிளிக் பண்ணி ஆர்ட்கேமில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஸ்கேன் டிபிஐ கொடுத்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிட்மேப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனுக்குள்ளே போங்க. இதில் போனீங்கன்னா கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து ரெடியூஸ் கலருங்கிற ஆப்ஷனுக்கு போயிட்டு அதில் வந்து கலர்ஸ் வந்து நீங்கள் 2ன்னு கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் பிளாக் அண்ட் ஒயிட் தான் எடுத்துருக்கோம். இதுலேயே பார்த்தீங்கன்னா 229 கலர்ஸ் இருக்குது. இதே வந்து நீங்கள் கலர்டு இமேஜஸில் எடுத்திங்கன்னா நிறைய கலர் வரும். அப்போ ரெடியூஸ் பண்ணும்போது இமேஜஸோட குவாலிட்டி அண்ட் இது பிக்சல்ஸ் போயிடும். ஸோ அதனால தான் உங்களுக்கு அந்த இது சொன்னேன், கலர் இமேஜஸ் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்கன்ட்டு. இது இப்போ ரெடியூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி மெசேஜ் வரும். இதுக்கு எஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரெடியூஸ் ஆயிடுச்சுன்னு வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டூல் மேக்ஸிமம் நீங்கள் சில பேர் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த டூலை கிளிக் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் ஓகே மட்டும் கொடுங்க. இது என்னென்னா வெக்டார் வந்து பிட்மேப்லேருந்து எடுக்கிற டூல். இதை நீங்கள் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆர்ட்கேமே உங்களுக்கு டிசைட் பண்ணும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இமேஜஸில் இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் அது லைன் கொடுத்துருச்சு. ஸோ நமக்கு தேவையான டீட்டெயில்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு இந்த கிருஷ்ணர் இது மட்டும் தான் வேணும், நம்ம இது மட்டும் எடுத்துக்கலாம். மற்றபடி ஃபோன் நம்பர் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நான் செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். நான் உங்களுக்கு இதிலே பண்ணி காமிக்கிறேன். காப்பி பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வேணுங்கிற ஆர்ட்கேம் பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த பேஜுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் போயிட்டு நீங்கள் இப்போ காப்பி பண்ணி தான் அங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வந்து நீங்கள் இந்த சைஸ் பெருசு பண்ணணும்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் வெக்டார் போங்க. ட்ரான்ஸ்ஃபார்ம் வெக்டாரில் போய்ட்டு இந்த சைஸை நீங்கள் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பெருசு பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு F9 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர் ஆகிடும். இல்லாட்டி நீங்கள் வந்து நகர்த்தி வச்சுக்கனாலும் வச்சுக்கலாம். இப்போ இது வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சைஸ் ரெடியூஸ் பண்ணணும். நான் திரும்பி ட்ரான்ஸ்ஃபார்ம் வெக்டாருக்குள்ளே போகிறேன். இதோட ஷார்ட்கட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டபுள் டீன்ட்டு. ஸோ அது உங்களுக்கு ஓகேனா அதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். லைனை செலக்ட் பண்ணிட்டு டபுள் டைம் டீ கொடுத்தீங்கனாலும் ட்ரான்ஸ்ஃபார்ம் வெக்டார் ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அவ்வளோதான், உங்களுக்கு இதில் எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துருச்சு. இருந்தாலும் சில நேரங்களில் சில இடத்துல உங்களுக்கு வந்து சரியாக இருக்கான்னு டவுட்டாக இருந்துச்சுன்னா இந்த லைனை செலக்ட் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு இந்த வெக்டார் டூல்ஸில் இருக்கிற இந்த வெக்டார் டாக்டர் இந்த டூலை யூஸ் பண்ணுங்கள். இது எதுக்குன்னா சில நேரங்களில் நீங்கள் 2D லெட்டர் ஆகட்டும் எதுவுமே எழுதும்போது உங்களுக்கு வந்து எரர் வரும். செல்ஃப் இன்ட்ரெஸ்டட் அது பார்த்தீங்கன்னா ஒன்று மேலே ஒன்று ஓவர்லாப் இருக்கும். நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி எரர்ஸை நீங்கள் ப்ரீவியஸாகவே கண்டுபிடிக்கிறதுக்கான டூல் தான் இது. ஸோ இந்த வெக்டார் டாக்டர்ஸை கொடுத்துட்டு நீங்கள் ஐடென்டிஃபை கொடுங்க. ஐடென்டிஃபை கொடுக்கும்போது இந்த வெக்டாரில் எதனாச்சும் உங்களுக்கு ஃபால்ட் இருக்குது, இந்த வெக்டாரில் எங்கனாச்சும் உங்களுக்கு ஒன்று மேலே ஒன்று உட்காந்துருக்கு, ஒரு லைன் மேலே இன்னொரு லைன் போகுது, அந்த மாதிரிலாம் ஃபால்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அது மார்க் பண்ணி காமிக்கும்.
ஸோ அந்த மார்க் பண்ண இடத்த நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே பாருங்கள் லைன் வந்து ஓவர்லேப் ஆகுது. ஸோ இப்போ இதுக்கு வந்து ஒரு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து ஃபிக்ஸ் ப்ராப்ளம்ஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்ச அளவுக்கு ஆர்டிஎம்மே அந்த ப்ராப்ளத்தை வந்து கிளியர் பண்ணும். ஸோ நீங்கள் ஃபிக்ஸ் ப்ராப்ளம் கொடுத்துட்டு இந்த லைனை அப்படியே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இந்த பக்கம் இழுத்துட்டிங்கன்னா கீழே ஒரு பாட்டமில் ஒரு லைன் இருக்கும். ஸோ நீங்கள் பாட்டமில் இருக்கிற லைனை அப்படியே நீங்கள் டெலீட் பண்ணி நீங்கள் தள்ளி வச்ச லைன் இந்த பக்கம் இருக்குது. இது வந்து அது மேலே இந்த ஓவர்லேப் பண்ண லைனோட இது செய்யுது. ஸோ அதை வந்து டெலீட் பண்ணிடுங்க. டெலீட் பண்ணிட்டு கிளியர் மார்க்ஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் இந்த லைனை எப்பவும் போல் செலக்ட் பண்ணி F9 கொடுத்து நீங்கள் சென்டரில் வச்சுக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு இதில் வந்து இருக்கிற சின்ன சின்ன ஃபால்ட் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகிருக்கும். ஸோ இப்போ நம்ம போயிட்டு டூல் பாத் எடுக்கும்போது உங்களுக்கு அந்த எரர் வந்து வரதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. ஸோ இப்போ நம்ம டூல் பாத் போய்க்கலாம். போயிட்டு டூல் பாத் 2D டூல் பாத்தை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் எல்லாருமே 2D கட்டிங் இந்த பெல் கட்டிங்லாம் பண்ணும்போது இதில் பண்ணுவீங்க. ஸோ இதை விட பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மிஷின் அலாங் வெக்டார் தான். ஏன்னா இது எல்லா விதமான டூல்ஸ்க்கும் ஈஸியாக அடாப்ட் ஆகும், எந்த விதமான டிசைன்ஸ்க்கும். ஸோ இந்த டூலை யூஸ் பண்ண பாருங்கள். இதில் போய்ட்டு ஃபினிஷ் டெப்த் எவ்வளோ டெப்த் வேணுமோ அந்த அளவுக்கு ஃபினிஷ் டெப்த், கட்டிங் திக்னஸ் 18, 20, 25 என்ன இருக்கோ அதை நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்து ப்ரொஃபைல் டூல் வந்து என்மில் செலக்ட் பண்ணிங்கன்னா கட்டிங் நல்லா வரும். ஏன்னா நீங்கள் பால் நோஸ் போட்டு கட் பண்ணும்போது லாஸ்ட் பாட்டம் வந்து உங்களுக்கு சின்ன ஒரு கரு மாதிரி வரும். அதில் ஃபினிஷிங் வரலன்னு எல்லாருமே நிறைய பேர் கம்ப்ளைண்ட்டாக சொல்கிறீங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு என்மில் யூஸ் பண்ணிக்கோங்க. டிசைன் இது 1 ஃபீட்டில் இருக்கிறது தான். நான் 300க்கு 300 போடுறதுனால என்மில் வந்து சின்ன என்மில் சூஸ் பண்ணிக்கிறேன் 3 mm. நீங்கள் பெரிய டிசைன்ஸ்லாம் கட் பண்ணுறீங்க, டிசைன்ஸ் நல்லா கேப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 6 mm 8 mm என்ன டூல் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். டிசைன்ஸ் நீங்கள் எந்த அளவுக்கு மைன்யூட்டாக இருக்கணும், சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு டூலை சின்னது பண்ணிக்கோங்க. சின்ன சைஸ் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. அப்புறம் இந்த டூலை செலக்ட் பண்ணி நீங்கள் போய்ட்டு இந்த டூல் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து ஸ்டெப் டவுன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை முடிஞ்ச அளவுக்கு 2 இல்லை 3 mm கொடுங்க, அதுவே ஜாஸ்தி. அதுக்கு மேலே கொடுக்காதீங்க. ஏன்னா சில நேரத்தில் வந்து டூல் உடஞ்சிரும். உங்களுக்கு பாதியில் டூல் உடஞ்சிச்சுன்னா 2Dயில் திரும்பி நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே ரன் பண்ணுற மாதிரி தான் வரும். லைன் நம்பர் கொடுத்து ஓட்டுறதுலாம் கொஞ்சம் உங்களுக்கு டஃப்பாக இருக்கும். அதுக்காக தான் நான் இப்போ இதை 3D வியூவில் வச்சுக்கிறேன். மெட்டீரியல் செட்டப்னு பார்த்தீங்கன்னா அங்கே நீங்கள் 20 கொடுத்தாலும் இங்கே 0 தான் காமிக்கும். ஸோ அதை பற்றி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே பண்ணிடுங்க. ஒரு நேம் கொடுத்துட்டு நவ் கொடுங்க. இப்போ உங்களுக்கு பாருங்கள். ஸோ அந்த ஒரு லைனுமே பார்த்தீங்கன்னா இந்த 3 mmல பார்த்தீங்கன்னா 20 ஒரு 6 to 7 டைம்ஸ் ஓடி இருக்கும் கட்டிங் ஆகிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி கட்டிங் ஆக தான் ஓடி இருக்குது. இதை நீங்கள் இன்னும் கிளியாரிட்டியாக பார்க்கணும். நான் சிமுலேட் பண்ணி காமிக்கிறேன். சிமுலேட் இன் நார்மல் மோடில். இங்கே பாருங்கள் ஒரு 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 லைனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 டைம் 8 டைம் உங்களுக்கு கட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கட் ஆகிட்டு இருக்கும். நம்மளோட மிஷினும் இதே மாதிரி தான் ஓடும். இந்த ஒன்று 2Dயில் இந்த மாதிரி கட் பண்ணும்போது நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி தான் மிஷின் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுன்னு விட்டு விட்டு ஓடும். ஒரு ஆர்டராக வராது உங்களுக்கு லைனு. ஸோ அதனால் நான் நினச்சி எதுவும் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். அதே மாதிரி ஸ்பீடு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு மினிமம் 10% நீங்கள் NK அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா 10%ல் வைங்க. A11 அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா 0.1 இல்லை 0.2 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதாவது தாண்டி வைக்காதீங்க. 2Dக்கு அது கொஞ்சம் உங்களுக்கு இதாக இருக்கும், சவுண்ட்ஸ்லாம் கொஞ்சம் இதாக இருக்கும். இது இப்போ கட் ஆகிட்டு நான் சொன்ன மாதிரி நம்ம கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து உங்களுக்கு மிஷின்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி தான். CNC ரவுட்டர் மிஷின் நம்ம பார்த்திங்கன்னா ஸ்டெப்பர், சர்வோ எல்லா மிஷின்ஸும் பண்ணிகிட்ருக்கோம். சிங்கிள் டபுள் சைஸஸ் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் கேட்குற சைஸஸ் பண்ணித்தரோம். ஈவன் தோ 6x8 5x10 என்ன சைஸ் நீங்கள் கேட்குறீங்களோ அந்த சைஸ் பண்ணி தந்துட்டுருக்கோம். நம்ம மேனுஃபேக்சரிங் கம்பெனினால கஸ்டமைஸ் சைஸ் வந்து ரொம்ப ஈஸியாகவே பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் வேறு நீங்கள் ஆல்ரெடி மிஷின் வச்சுட்டுருக்கீங்கனாலும் உங்களுக்கு சர்வீஸ் சப்போர்ட்டோ இல்லை டூல்ஸு எதுனாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். எங்களோட நம்பர் இங்கே உங்களுக்கு ஷோ ஆகிட்ருக்கும். அந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். இப்போ சர்வீஸில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, நீட்டாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி வந்து 13 years எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபீல்டில். இந்த மாதிரி 2D கட் ஆகும்போது கொஞ்சம் கஸ்டமர் பக்கத்துலேயே நிற்கிறது, மிஷின் பக்கத்துலேயே நின்றுக்கோங்க. ஏன்னா சில நேரம் வந்து அந்த சின்ன பீசஸ்லாம் வந்து மேலே தூக்கும். அந்த மாதிரி பீசஸை என்ன லைட்டாக குச்சி கட்ட மாதிரியே வச்சு அழுத்திக்கிட்டிங்கன்னா நல்லது. இல்லாட்டி அது தெரிச்சு வந்து உங்கள் மேலே உள்ள இல்லை டூலையில் உடச்சிடும். அதனால் கொஞ்சம் பக்கத்தில் நின்று பார்த்துக்கோங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டிசைன்ஸ் வந்து ஓரளவுக்கு கட் ஆயிடுச்சு ஃபுல்லாகவே. இது ஏன் இந்த மாதிரி நாங்கள் ஸ்லோவாக ஓட்டி காமிக்கிறோன்னா ஒரு சிலருக்கு அது 2D எப்படி கட் ஆகும்னு தெரியாது. ஸோ அதனால தான் இந்த லேயர் பை லேயராக தான் கட் ஆகுங்கிறதுக்காக இந்த வியூலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு இப்போ ஈஸியாக புரிஞ்சுப்பீங்கனால இந்த மாதிரி நான் உங்களுக்கு இதில் இல்லாட்டி சிமுலேட் ஃபாஸ்ட்லேயே பண்ணியிருப்பேன் 2வது ஆப்ஷன்லேயே. இந்த மாதிரி பார்க்கும்போது 2Dயில் எத்தனை டைம் இறங்கும்னு இருக்கேன். ஏன்னா ஒரு சிலர் என்னங்க எப்படின்னா 2Dனா எடுத்த உடனே ஃபுல்லாக இறங்கி கட் ஆயிரும்னு நினச்சிருவாங்க. அப்படி கிடையாது. நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு மிஷினுக்கும் சேஃபு, டூலு உங்களுக்கு ஸ்பிண்டல் எல்லாமே சேஃபாக இருக்கும். டிசைன்ஸும் உங்களுக்கு நல்லா ப்ராப்பராக வரும். அதனால தான் நம்ம இந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணுறது. முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். முடிஞ்சிருச்சு. பாருங்கள், இந்த வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி நமக்கு கட் ஆகிருக்கும் உங்களுக்கு டிசைன் வந்து. இது 2D வியூ. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வைக்கும்போது ப்ரௌன் கலர் பிங்க் கலரில் இருந்துச்சு லைனு. இப்போ ஆனால் ப்ரௌன் கலரில் இருக்குது இல்லைங்களா, இது வந்து என்னென்னா இது வந்து லைன் ஓடினது, அதாவது டூல் பாத் ஓடினது லைன் வந்து இந்த ப்ரௌன் கலரில் காமிக்கும். இதை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது ப்ளூவாக மாறும். நீங்கள் இந்த லைனை டெலீட் பண்ணுறதுனால டெலீட் பண்ணிக்கலாம். பட் அதை டெலீட் பண்ணிங்கன்னா டூல் பார்த்து டெலீட் பண்ணுற மாதிரி கணக்குது. எதனாச்சும் மாடிஃபிகேஷன் எதனாச்சும் சின்ன சின்ன விஷயம் பண்ணணும்னா இதை நீங்கள் டெலீட் பண்ணிட்டு திரும்பி கூட நீங்கள் டூல் பார்த்து திரும்பி கூட எடுத்துக்கலாம். சில டீட்டெயில்ஸ் இந்த வெக்டார்ஸ்லாம் நகர்த்தணும் அப்படின்னா இதை நகர்த்தவும் முடியும் உங்களால். இப்போ நான் இதை டெலீட் பண்ணிட்டு திரும்பி அதை அரேஞ்ச் பண்ணி காட்டுறேன். இதை டெலீட் பட்டன் கொடுத்துட்டு எஸ் நான் கொடுத்துட்றேன். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வெக்டார்ஸ்லாம் நீங்கள் இண்டிவிஜுவலாகவே நகர்த்த முடியும் தனித்தனியாக. இப்போ இது ஏன்னா சில நேரங்களில் எல்லா இமேஜஸும் கரெக்டாக இருக்காது. சில சின்ன சின்ன ஷேப்ஸ் எதனா மிஸ் மேட்சாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை நகர்த்திக்கலாம். நகர்த்தி இது பண்ணிக்கலாம். நீங்கள் எப்போ போல் டூல் பார்த்து எடுத்து டூல் பார்த்து சேவ் பண்ணுறது இது எல்லாமே நீங்கள் நார்மலாக பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து இமேஜ்லேருந்து வெக்டராக கன்வெர்ட் பண்ணி 2Dக்கு எடுக்கிறது. இதுக்கு அடுத்து வந்து நம்ம ஆர்ச்சு படிச்சிட்டோம்னு ஒவ்வொன்றும் எல்லாமே நம்ம பார்க்கலாம். இல்லை உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக எதனாச்சும் ஒரு சில டவுட்ஸ் இருக்குது, அதோட ட்ரைனிங் வேணாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனல்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் இருக்குது. நீங்கள் வாட்ஸ்அப்லேயே நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணலாம். வாட்ஸ்அப் லிங்க் ஆல்ரெடி வந்து நான் உங்களுக்கு கீழே வந்து இதில் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். அதை பார்த்து கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு நம்பர்ஸ் இருக்குது. என்ன டவுட்ஸ்னால் நீங்கள் கால் பண்ணி எப்போ வேணாலும் நீங்கள் டவுட்ஸ் கேட்கலாம். பை.